பிளாக் போர்ட் தெரியுது எல்லாருக்கும்? சார் தெரியுது சார். ஓகே, வில் கண்டினியூ. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம எங்கே நிறுத்தினோம் அப்படின்னா, ஸோ ப்ரோட்டான்ஸ் நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோன்னே ப்ரோட்டான்லாம் அலைன் ஆகுது. பேசிக்கலி ஆல் த ப்ரோட்டான்ஸ் ஹேஸ் எ ஸ்பின். நாம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோன்னே அந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்சிஸ்லேயும் அது ரொட்டேட் ஆகுது. ஸோ இட் ஹேஸ் a rotation and a revolution. The frequency at which it undergoes revolution is called as Larmor frequency or precession frequency அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்னா, இந்த frequency is depending upon the strength of the magnetic field. ஸோ magnetic field strength அதிகமாக இருந்தால் frequency Larmor precession frequency அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே ஓரியன்ட் ஆகும். ஸோ magnetic field strength கம்மியாக இருந்தால் precession frequencyயும் கம்மியாக இருக்கும். இதான் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, நாம் க்ரியேட் பண்ண புது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேர் லாங்கிடியூடல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஃபீல்டு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால அந்த எஃபெக்ட் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள் படி ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் ஒரு போட்டில் இருக்கார். ஸோ போட்டில் இஸ் ஹேவிங் பேரல்ஸ் ஆஃப் லிக்விட், சம் வாட்டர் இருக்குது. ஸோ அவர் எவ்வளோ வாட்டர் வச்சுருக்காரு அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டெக்னிக் பார்க்குறோம். என்னென்னா, இவர் பாட்டிலில் இருக்க தண்ணியை எடுத்து இதை ரிவரில் திருப்பி ஊற்றுறாரு. ஸோ ரிவரில் நிறைய வாட்டர் இருக்குது. அதில் அவர் எவ்வளோ வாட்டர் ஊற்றுறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவர் பக்கத்தில் கரையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவர் கையில் ஒரு ஜார் வச்சுருக்காருன்னு வச்சுக்க, தண்ணி அவர்கிட்ட ஊற்றுனாருன்னா அவர் எவ்வளோ தண்ணி ஊற்றுறாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐடியா இஸ் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் திஸ் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ ஹவு டு ரிவர்ஸ் த டைரக்ஷன். ஸோ ஒரிஜினலி த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் வி ஹவ் கிரியேட்டட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். வி கால் திஸ் ஆஸ் a longitudinal, or the other name we can give it as spin down state or spin up. Okay, so spin up state, I'll put down state, or your alpha state, or say alpha state. These are the names that are given over here. Okay, so now what we try to do is that we want to change this into a transverse. This is called as a transverse magnetic field. Transverse magnetic field, or it's called as spin up state or beta state or beta state. Okay, so in the transition namakku venum, what we have known is, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் என்னென்னா எல்லா ப்ரோட்டானும் இந்த டைரக்ஷனில் அலைன் ஆயிருக்கு. ஆல் த ப்ரோட்டான்ஸ் ஆர் அலைன்ட் இன் திஸ் டைரக்ஷன். இங்கே அலைன்மெண்ட் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறோன்னா, இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இட் இஸ் அண்டர் ஏ ரெவல்யூஷன். உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சிஸில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பின் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் த ரெவல்யூஷன். ஓகே, ஸோ இந்த ரெவல்யூஷன் என்ன ஃப்ரீக்குவென்சியில் வரும் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். இதுதான் நம்ம பார்த்தோம். திஸ் ஃப்ரீக்குவென்சி, ரெவல்யூஷன் ஃப்ரீக்குவென்சி டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது சுற்றுற ஃப்ரீக்குவென்சி, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்சிஸை சுற்றி வர ஃப்ரீக்குவென்சி வந்து இஸ் கால்ட் அஸ் லார்மர் ப்ரிசஷன். லார்மர் ப்ரிசஷன். ப்ரிசஷன்னா சுற்றி வர்றது ஜென்ரலாக. ஓகே, லார்மர் இஸ் த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட். லார்மர் ப்ரிசஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே, நவ் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் வெக்டரை, ஒரு பழைய படத்தில் ஒரு ஜோக் வரும், இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடியதை வந்து நான் ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். To change its direction, what I can do is
ஸோ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஓகே we have to use a concept. ஸோ இந்த பக்கம் சப்போஸ் எல்லோரும் ஒரே சைடில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப க்ளீனாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் பாருங்கள். இங்கே இதுவும் நான் பயோமெடிக்கலில் போட்ட எக்ஸாம்பிளே தான். ஒரு கப்பல் இருக்குது, ஓகே, ஒரு கப்பல் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய மக்கள் இருக்காங்க, கப்பலில் நிறைய மக்கள் நிற்கிறாங்க. ஓகே, எனக்கு இந்த கப்பலில் இருக்கவங்க எல்லாரையும் இந்த கார்னரில் வர வைக்கணும். கப்பலில் ஜென்ரலாக எல்லா இடமும் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் இருக்காங்க உள்ளார, சில பேர் வெளியில் இருக்காங்க, இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த கப்பலில் அசியூம் பண்ணிங்க இது கப்பல்னு, எல்லாரையும் இந்த கார்னருக்கு நான் வர வைக்கணும். எல்லாரையும் நான் இந்த கார்னருக்கு வர வைக்கணும். என்ன பண்ணலாம்? Just run your imagination wild. What I can do to make all this person come to this corner? Can you give suggestions? ஒரு பக்கமாக எல்லாரும் காமனாக இருக்காங்க, நான் எல்லாரையும் ஒரே எண்டுக்கு வர வைக்கணும். அந்த சைடு திமுக போகுதுன்னு சொல்லலாம் சார். வேல் போகுது. அதான் அதுதான் நம்ம போட்ட எக்ஸாம்பிள். வேறு ஏதாவது? ஸோ இந்த இடத்துல ஒரு திமிங்கலம் போகுது, ஒரு டால்ஃபின் ஜம்ப் பண்ணுது, ஓகே அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் பார்ப்பாங்க அந்த சைடு. ஓகே, அல்லது இங்கே ஒரு வேறு ஏதாவது சொல்லுங்கள், வேறு ஏதாவது பாசிபிள். அந்த இடத்துல ஒரு பாம், கலர் பாம் வெடிக்குது, இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்ம சூப்பர்மேன் மரியாதை வராங்க. ஓகே, some unusual phenomenon when it takes place, people will all look into that side. Okay, so what you are essentially doing is, so இங்கே எல்லாரும் வேறு வேறு thought process, you are trying to make all their thought to see this particular thing, making all your thought to look into this thing. Okay, so this is we are actually trying to, இப்போ நம்ம ஒருத்தரை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் பேசணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் பேசணும் அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? ஒரு காமன் இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது அவர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அவரை பேச வைக்கணும் அப்படின்றது எந்த வார்த்தையில் சொல்லுவோம்? இல்லை அவர் என்கிட்ட ஒத்து போக மாட்டுறாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம நார்மலாக? What will you say that? ஸோ நார்மலாக இப்போ எனக்கு அவரும் இவருக்கும் எனக்கு ஒத்து வராது, அவர் ஃப்ரீக்குவன்சி எனக்கு மேட்ச் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. Did you note that son? Have you noted it? அவருடைய ஃப்ரீக்குவன்சி எனக்கு மேட்ச் ஆக மாட்டேன்ட்டு. ஓகே, ஸோ தட்ஸ் த வேர்ட் தட் நார்மலி பீப்புள் யூஸ். எனக்கு அவங்க ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகலை அப்படின்வாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த காமன் டேர்ம். ஓகே, இப்போ இங்கே வந்து ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆனால் தான் வந்து நமக்கு இங்கே இருக்கவங்க எல்லாம் இதை பார்ப்பாங்க. ஓகே, தட்ஸ் த ஐடியா. ஸோ த அண்டர்லைங் இம்பார்ட்டன்ஸ் இஸ் த ஃப்ரீக்குவன்சி. ஓகே, ஸோ இஃப் ஃப்ரீக்குவன்சி மேட்சஸ், what do you call that phenomenon? When frequency matches, ரெண்டு ஃப்ரீக்குவன்சி மேட்சாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபினாமினனுக்கான பேர் என்ன? நம்மளுடைய பேசிக்கான எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரியில் நம்ம படிச்சிருக்கோம். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி சார். எக்ஸாக்ட்லி. ஸோ ஃப்ரீக்வன்சி மேட்ச் அப்படின்னா அது பேர் ரெசனன்ஸ். நம்ம டேப் ரெக்கார்டர்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ புது இருக்கிற எஃப்எம்லலாம் இல்லை, ஓல்டு எஃப்எம்லலாம் பார்த்தீங்கன்னா டியூனிங் ஆப்ஷன் இருக்கும். இப்போ கூட இருக்குது டியூனிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது 93.5 சூரியன் எஃப்எம் வந்து அவங்க வந்து ஒரு இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதை வேரி பண்ணுறோம், இந்த நாபை வந்து வேரி பண்ணுறோம். இந்த நாபை வேரி பண்ணும்போது வாட் யூ ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு டூ இஸ் we are changing the frequency. அதில் வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட், நமக்கு ஆசிலேட்டர் சர்க்யூட்லாம் டேங்க் சர்க்யூட்னு பார்த்துருப்போம். டேங்க் சர்க்யூட்டோட வேலை என்னென்னா நம்ம ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணலாம் by either varying our inductor or a capacitor. So by changing your L, your tank frequency will change. Once this frequency matches with the broadcast frequency,
உங்களுடைய சிஸ்டத்தோடைய ஃப்ரீக்வன்சி ப்ராட்காஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும்போது that condition is called resonance. So you are able to hear. ஏன் இயர் பண்ணுறோம்? ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா the essential condition that will take place is called as sharing. It will share that particular signal. So ரெண்டு frequency match ஆச்சு அப்படின்னா so a signal sharing takes place. That why you are able to hear the Suryan FM, not necessarily Suryan FM, any FM. Okay, so resonance ஓட important phenomenon என்னன்னா sharing, signal sharing. Okay, so resonance எப்போ நடக்கும்னா ரெண்டு frequencyயும் ரெண்டும் சேம் ஆனாதான். Okay, so another example we'll take. So we'll use how to draw it. I just use eraser. Okay, so ஒரு கார் ரேஸ் வச்சுக்கிறோம். இந்த எக்ஸாம்பிளும் நான் போட்டிருக்கேன் முன்னாடி. ஸோ இது ஒரு கார். assume these are two cars. ஸோ இதில் வந்து நிலோஃபர் போகிறாங்க. நிலோஃபரும் கெசியாவும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்லைப்பா, ஃப்ரெண்ட்ஸ் தானேப்பா? ஓகே, ஸோ நிலோஃபரும் கெசியாவும் கார் ரேஸில் போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ நிலோஃபருக்கு பசிக்குது. ஓகே, she feels hungry and Kezia has a burger. Okay, Kezia கிட்ட ஒரு பர்கர் இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? இப்போ ரெண்டுமே கார் ரேஸில் போயிட்டுருக்கு. ஓகே, she wants to share the burger with Nilofer. How can she share? How can she share? சொல்லுங்க, எப்படி ஷேர் பண்ண முடியும்? பதில் வேணும் எனக்கு. போத் கேன் ஸ்டாப். ரேஸில் நிறுத்தலாம் முடியாது, நடுவில் நிறுத்திலாம் பேச முடியாது. ஓகே, ஸோ ஸ்பீடு தான். ஓகே, குட். ஸ்பீட் கண்ட்ரோல் மூலமாக தான். இப்போ ரெண்டு காரும் ஒரே ஸ்பீடில் போச்சுன்னு வச்சிங்க, அப்போ வந்து கெசியா வந்து நிலோஃபருக்கு பர்கர் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுடைய பசியை வந்து இவங்க போக்குவாங்க. ஓகே, ஸோ த ஐடியா இஸ் whenever there is a frequency match, sharing takes place. பசங்களுக்கு, என் பையனுக்கு வந்து ரைம்ஸ் போடுவேன். அதில் ஒரு ரைம் வரும், ஷேரிங் இஸ் கேரிங், அப்படி ஒரு ரைம் வரும். ஓகே, ஸோ இன் a similar manner we have a sharing mechanism. Okay, so frequency match ஆச்சுன்னா you will have sharing. Fine. Okay, so you can take not necessarily this example, you can even take பேருன்னா அந்த dairy milk example. Okay, there also you can take. ஷேரிங் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கெல்லாம் போவானா? ஃபைன். ஸோ வாட் அண்டர்லைங் திங் இஸ் whenever the frequency matches the sharing takes place. நம்ம எதுக்கு இப்போ இதை சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து எல்லா ப்ரோட்டான்ஸும் இங்கே அலைன் ஆயிருக்கு. எல்லா ப்ரோட்டான்ஸும் நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில் அலைன் ஆயிருக்கு. நாம் இந்த ப்ரோட்டான்ஸோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணணும். இந்த டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு இன்னொரு சிக்னல் we have to use another signal. Using this signal, what we are trying to achieve is we are trying to achieve a resonant condition. Thereby resonant conditionல suppose இந்த சிக்னல் இந்த சைட்லேருந்து வருதுன்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம இந்த சைடு தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த சிக்னல் இந்த சைட்லேருந்து வருதுன்னா, அந்த நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் போட், ஓகே, ஷிப். ஸோ இங்கே எல்லாரையும் ஓரியன்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஃபிஷ் ஜம்ப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபிஷ் ஜம்பிங் தான் இந்த சிக்னல். ஸோ இந்த சிக்னல் வந்துச்சுன்னா, இஃப் யூ ட்ரை டு அச்சீவ் ரெசனன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, okay, then
what happened, this thing will actually orient towards this side. orientation இங்கே சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளால் இந்த சிக்னலை மெஷர் பண்ண முடியும். ஓகே, now how to bring about resonance? ரெசனன்ஸ்னால் என்ன சொன்னோம் நம்ம? ஃப்ரீக்வன்சி மேட்சிங். இது என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இந்த சிக்னலை அனுப்ப முடியும். only if you know at what frequency this signal is, this particular revolution is taking place, we can send in a new signal at the same frequency. okay, so இது என்ன frequencyல revolution ஆகுது? answers, at what frequency it is undergoing revolution. சொல்லுங்க, at what frequency is undergoing revolution? At what frequency it is undergoing? Exactly. Okay, good. So it is undergoing at Larmor frequency. This is undergoing at Larmor frequency. Okay. So இதோட frequency என்ன? Larmor frequencyல இருக்கு. So நீங்கள் அனுப்பக்கூடிய another சிக்னலும் சேம் ஃப்ரீக்குவன்சியில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்? ஃப்ரீக்குவன்சி மேட்ச் நடக்கும். ஃப்ரீக்குவன்சி மேட்ச் நடந்துச்சுன்னா ஸோ நமக்கு வந்து ரெசனன்ஸ் நடக்கும். ரெசனன்ஸ் நடந்தால் என்ன ஆகும்? சிக்னல் ஷேர் ஆகும். அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இருக்க டைரக்ஷனுக்கு இது அலைன் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டான்லாம் இப்போ ஆக்சுவலாக இந்த ஓரியன்டேஷன் என்ன ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ மோர் ப்ரோட்டான்ஸ் அலைன் இன் திஸ் டைரக்ஷன், ஃபியூ ப்ரோட்டான்ஸ் அலைன் இன் திஸ் டைரக்ஷன், ஆன்டி பேரலல். ஸோ நெட் எஃபெக்ட் தான் இந்த எஃபெக்ட். ஸோ ஆல் த ப்ரோட்டான்ஸ் ஆர் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா சிக்னல் கொடுத்து இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாம் இந்த டைரக்ஷன் மாற்றுறோம். we are trying to give some extra energy and we are changing the orientation of the protons. By giving an extra energy, you are changing the orientation of the protons. Now once the orientation changes, the new magnetic field is called as transverse magnetic field. The new magnetic field, it's not new, the original magnetic field changed direction. It's called as transverse magnetic field. This signal you can capture. This signal you can capture. Okay. So இந்த சிக்னலை வச்சு எப்படி நம்ம பண்ண போகிறோன்றது தான் கொஸ்டின். ஓகே, ஹவு டு ஐடென்டிஃபை யூஸிங் திஸ் சிக்னல் அ பர்டிகுலர் எலமெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றது இட்ஸ் அ கொஸ்டின். ஓகே, ஸோ திஸ் அ சிக்னல், திஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஃபீல்டை வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். பட் டு அச்சீவ் திஸ் ரெசனன்ஸ், okay, already we have seen that the frequency is given as Gn u1 b0 by h. Remember it? Larmor frequency, nu is equal to, omega is equal to 2 pi nu. ஸோ இந்த ரிலேஷன் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிட்டோம். ஓகே, இதில் gn கான்ஸ்டன்ட், nu1 கான்ஸ்டன்ட், h கான்ஸ்டன்ட். ஒன்லி வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் த ஃப்ரீக்வன்சி அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, டு அச்சீவ் ரெசனன்ஸ், லார்மல் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண முடியாது. அது போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி யூ ட்ரை டு பிரிங் ரெசனன்ஸ், ஆர் யூ சேஞ்ச் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். ஏன்னா frequency at which it rotates, it depends upon the magnetic field, but it is the inherent nature of that particular proton oda inherent nature adu. Okay, so how you can bring about resonances, either you can change this frequency, incoming frequency change பண்ணலாம். நீங்க உள்ள கொடுக்கக்கூடிய ரெசனன்ஸ் சிக்னலுக்கு தேவையான frequency-ய change பண்ணலாம். Okay, then it is called as frequency sweep method. Frequency sweep method, or you can change the magnetic field strength, then it is called as field sweep method. Field sweep method. You can achieve the resonance condition
by either using frequency sweep or I can use field sweep method to bring about resonance. Once resonance condition appears, your longitudinal magnetic field will slowly start to diminish, okay, and the new magnetic field will start to establish. So finally you will get the new magnetic field. And the orientation change பண்றோம். இது வந்து longitudinal, இது பேர் transverse. ஓகே, இங்க இதுக்கான நேம் வந்து alpha state, beta state, or spin down state or spin up state. ஓகே, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறையுது. ஓகே, இஃப் ஐ புட் இட் கிராஃபிக்கலி, த longitudinal magnetic field gradually starts to decrease. Similarly, if you see the transverse magnetic field, the transverse magnetic field slowly starts to rise. Okay, see these two curves. உங்கள் longitudinal magnetization குறையுது, அதே சமயம் உங்கள் transverse magnetization அதிகமாகுது. Okay, the rate at which this decreases is governed by some time constant. The rate at which this increases is again governed by another time constant. Okay, the rate at which it decreases is governed by a time constant. The rate at which this increases, actually this is 1, this is 2. The rate at which this increases is governed by a time constant. The rate at which this decreases is governed by another time constant. இந்த டைம் கான்ஸ்டன்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கும் மாறுபடும். இந்த T1ம் T2ம் சொல்கிறல டைம் கான்ஸ்டன்ட், திஸ் ஆக்சுவலி சேஞ்சஸ் ஃபார் different elements. Okay, based on this change only you identify whether it is a chlorine, whether it is a sodium, whether it is a bromine. You identify different structures based on the change in T1 and T2. The change in T1 T2 தான் நம்ம வந்து different element நம்ம வந்து பிரிக்கிறோம். This is the underlying mechanism of your NMR spectroscopy. Okay, so what you try to measure is the relative change in T1 and T2. Based on this time constants you will be able to measure or identify the structure of individual elements. Okay, so we'll do a small work. Is my face visible to everyone? Is my face visible? Is it visible? No? Okay. So actually I am using this OBS, so it's not showing my face. Maybe. Okay. I'll just pass. Just a minute, I'm just coming back. Okay, now you can write see me, right? Okay, fine. Now we'll do one small practice. For this I need you people to switch on your videos. First முதல்ல எல்லாரும் இருக்கீங்களா நான் பார்த்துக்கிறேன். வீடியோ switch on பண்ணுங்க எல்லாரும்.
எவ்வளோ பேர் இருக்கீங்க ரியலாக இங்கே தான் அப்படின்றத பார்ப்போம். சுவிட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். நீங்கள் தூங்கி எழுந்துச்சி வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அப்படி தான் இருக்கேன். ஓகே ஓகே, ஸ்டைலிஷ், நல்ல ஸ்டைலாக தான் பார்க்குறீங்க. சுவிட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். சந்தோஷ் வந்துட்டார். ஷாலினி, புவனேஷ், நிலோஃபர், ஜனனி பிரியா, அப்புறம் ஆகாஷ், கணேஷ், டெல்ஃபின், அப்புறம் 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 பிரகாஷ். யாரும் தெரில, கண்ணே தெரில. யார் யார்? புன்ஸ்ரீதியா? வெளிச்சத்துக்கு வாமா. ஓகே, அப்புறம் பிரபா. ஓகே ஃபைன். மற்றவங்களாம் அங்கே காணவே காணோம். அருண் பிரகாஷ், சுதர்ஷன், வினோதினி. Okay, fine. We'll do this small activity. So this is about, it's a memory exercise I learned recently. ஸோ உங்களுடைய மெமரி எல்லாத்தையும் ஷார்ப் பண்ணுவோம். இப்போது ஆல்ரெடி நீங்கள் ஷார்ப்பாக தான் இருக்கீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டியூன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ ரைட் ஹேண்டில் நான் வந்து எல் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி. ஓகே, ரைட் ஹேண்டில் ஐம் கீப்பிங் எல், left hand I'm keeping 5. Okay, so அடுத்தது left handல 5, right handல I mean L, right handல 5. So this has to be done fast. Okay, this has to be done fast. Okay, try doing it. So I am switching between the two windows. Okay, my tool thing. Okay, you're able to see it, right? So can you try doing it? முதல்ல ஸ்லோவாக பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்பீட் ஆனோன்னா நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ ஆல்டர்னேட்டாக ஒரு கையில் LF5, அடுத்த கையில் L5. ஸோ திஸ் யூ ஹேவ் டு டூ இட். ட்ரை டூயிங் இட். Try doing this particular thing. I want all of you to try. Okay, நான் ஸ்க்ரீனில் யார் பார்க்குறேன்? சந்தோஷ் செய்கிறாங்க, புன்ஷினி செய்கிறாங்க, நிலோஃபர் செஞ்சுட்டு மறைச்சிட்டாங்க, பிரபாத் செய்கிறாங்க, ஓகே, ஜெயஸ்ரீ செய்கிறாங்க. மற்றவங்களாம்? ஸோ கையை திறந்து வச்சுனே பண்ணக்கூடாது, கையை மூடிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஆக்சுவலாக at each stage you have to close your eyes, close your hands and then come to the next stage. Okay, so என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலி லெஃப்ட் ஹேண்டட் பீப்புளுக்கு வந்து ரைட் ஆஃப் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவேட் இருக்கும், ரைட் ஹேண்ட் பீப்புளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் ஆக்டிவேட் இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம முக்கால்வாசி பேர் ரைட் ஹேண்ட் தான். ஸோ லெஃப்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் ஆக்டிவ். இது வந்து ரைட் ஆஃப் ஆஃப் த பிரெயினையும் உங்களுடைய மிட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுறது. This particular exercise is actually activating your mid brain and your right half of the brain. Okay, so இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சே இது எனக்கு வரலன்னா 2 3 இது வரல, எனக்கு 2 3 மாற்றி 2 3 வரல, எனக்கு தரல. This actually came good pretty fast. Okay, so these kind of exercises you can do it in the morning. So உங்களோட brain வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும். Okay, ஸோ ஓகே, எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டிங்களா? செய்ய முடியுதா? இட் கம்ஸ் இன் ப்ராக்டிஸ். ஓகே, குட், ஃபைன். சந்தோஷ் பண்ணிட்டாரு, சூப்பராக. யாரெல்லாம் பண்ணாங்களோ எஸ்ன்னு இதில் கொடுங்க, சேட்டில். வீடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க.
சேட்டில் யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்களாம் எஸ்ன்னு அதில் கொடுங்க. ஓகே, மற்றவங்களாம் பண்ணல. ஓகே fine, it's not mandatory to do it, but okay. I'm just switching off the video over here. Okay, so we will continue where we left. Okay, so this is the two stages. One is a spin up state and another one is a spin down state. Okay, so to bring about your resonance, either you can change frequency or you can change magnetic field strength. If you change frequency, it is called frequency sweep method. If you change your magnetic field strength, it is called field sweep method. Okay, but most preferred method is field sweep method to bring about resonance. Okay, so this is what happens. So this is from a spin up state, you go to a spin down state. So because of the energy, okay, you pass a radio frequency energy. When you pass a radio, so this is the normal state. நமக்கு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய longitudinal magnetization is given over here. Fine. So okay, so this is your original spin up state. So once you supply an RF energy, we use a preferred field sweep method. In field sweep method, what we do is that we change the magnetic field strength. We change the magnetic field strength such that both these goes into a resonance. உங்களுடைய ரெவல்யூஷனும் இதுவும் resonance வர மாதிரி you change the field. Okay, once it comes into a resonance, what happens, it absorbs the energy that you supplied in the RF and all the protons will flip. Okay, so this is called as a spin flip. So it goes from spin up to a spin down state. The spin down requires high energy. The spin down requires high energy. Okay, this is almost similar to that of your electron transition. Remember, in electron transition, the electrons are in the ground state. You gave an energy. When the energy matches, it moves to an high energy state. When it comes back, it gives out a signal. In a similar manner, here we are actually trying to achieve a spin flip. A spin flip. Okay, so initially it is in this spin. You provide an energy to spin flip. Thereby you will get this particular flip. Okay, now you can measure this energy because the direction is reversed actually. The direction is reversed. Thereby you will be able to measure this energy. Okay, fine. So that's the underlying concept of your NMR spectroscopy. Again, we have two types of NMR spectrometry. One is called as continuous wave and another one is called as discrete or Fourier transform NMR spectrometry. It's same as your dispersive type IR spectrometer and Fourier transform IR spectrometer. Okay, so what happens in continuous wave? So இங்க அதேதான்
for different nuclei are brought into resonance one by one கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்டையும் ஃப்ரீக்வன்சியும் வேரி பண்ணி எட்டுன்னு வரணும். Okay, instead of in Fourier transform what you know, so you will pass a signal, you will take the Fourier transform. Okay, thereby at one stroke you will get identify which are the frequencies that are present, which are not present. Okay, so that modern instruments used Fourier transform technique for recording. So Fourier transform technique reduces the time taken. That's the only difference. Okay, so this is what I told you. The T1 T2 அப்படின்னு சொன்னேன் இல்லையா, that's called as relaxation mechanism. This is called as relaxation constant. This is called as relaxation constant. What I mean by relaxation is, see, suppose a magnetic field decreases, you call that particular protons are relaxing. Okay, similarly a new proton gets formed, new magnetic field. Okay, these are all called as relaxation. Okay, so this is longitudinal relaxation, this is transverse relaxation. Okay, so transverse relaxation, so this is your, that is, I have my spin down, spin up state. You gave a RF energy, it was converted to a spin down state. Okay, so I told you that your longitudinal magnetization decreases and your transverse magnetization creates. இது எவ்வளோ நேரம் இந்த சிக்னல் இருக்கும்? இந்த நீங்கள் இன்புட் கொடுத்த ஆர்எஃப் எனர்ஜி இருக்க வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஆர்எஃப் எனர்ஜி நிறுத்திட்டிங்கன்னா திருப்பி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறைஞ்சி திருப்பி the original magnetic field will create. Okay, so இந்த ரெண்டு கேசஸ்லையும், see in this case, in the first case, your longitudinal protons in your longitudinal gets relaxed. In this case, the protons in the transverse get relaxed. Are you able to understand what I am saying? So இப்போ I'll just go to this mechanism here itself. இப்போ இங்கே வந்து ஸ்பின் அப் ஸ்டேட்டில் இருக்குது, நீங்கள் எனர்ஜி கொடுத்தோன்னே இந்த ஸ்பின் டவுன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. பட் இது உடனே டக்குன்னு ஃபார்ம் ஆகிடாது. திஸ் வில் நாட் பி அ ஃபினாமினன் லைக் இமீடியட். You remember the movie what is it called, Villain? You have seen this movie called Villain. Okay, so in that one particular Ajit will be acting as a crippled person, okay, physically challenged person. So that particular person, actually the other person will be doing all the robbery. Okay, so the Karnas will tell to police, டக்குன்னு திரும்புங்கன்னு வாங்க. ஓகே, ஸோ அவர் இப்படி திரும்புறதுக்குள்ளார அவன் ஆக்ஷனை மாற்றிடுவான். ஸோ இதான் அவங்க டக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து டக்குன்னு வந்து ஸ்பின் அப்லேருந்து ஸ்பின் டவுன் சேஞ்ச் ஆகாது. ஓகே, திஸ் சேஞ்ச் வில் டேக் பிளேஸ் ஸ்லோலி அண்ட் இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டரிஸ்டிக் சப்ஸ்டன்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எலமெண்ட்டை பொறுத்து தான் இந்த இது நடக்கும், இந்த டிரான்சிஷன். This will be very slow mechanism. Okay, the transition takes place slowன்றது not abruptly slow, it will be in the order of milliseconds or nanoseconds. Okay, so it will take, but it is it depends upon the structure of the element. It depends upon the structure of the element. ஒரு எலமெண்ட்டுக்கும் different kinds of flipping நடக்கும், different timeல flipping நடக்கும். Okay, so இப்போ இங்கே இருக்க ப்ரோட்டான்ஸ்லாம் ஸ்லோவாக ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இது ஃபார்ம் ஆகும்போது இங்கே இருக்க ப்ரோட்டான்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ இந்த எனர்ஜி கொடுக்குற வரைக்கும் தான் இது எல்லாமே வந்து ஓரியன்ட் ஆகும். ஓகே, ஒன்ஸ் யூ ரிமூவ் திஸ் எனர்ஜி, ஓகே, ஒன்ஸ் யூ ரிமூவ் திஸ் எனர்ஜி, அகெயின் ஸ்லோலி திஸ் பர்டிகுலர் திங் வில் டிக்ரீஸ் அண்ட் இட் வில் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல். ஓகே, அப்போ இங்கேனா இந்த ப்ரோட்டான்லாம் திருப்பி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ யூ ஹேவ் டூ டைப்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன். ஒன் இஸ் கால்ட் ஆஸ் spin lattice relaxation, another one is called as spin relaxation. Okay, so spin lattice na enna artham appadina, lattice endrathu இப்போ ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதோட சுற்றி இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு பேர் lattice. ஓகே, அது சுற்றி இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு பேர் lattice. ஓகே, ஸோ இது எங்கே வருதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க ப்ரோட்டான்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லாங்கிடியூடல் மேக்னடைசேஷன் குறைஞ்சி டிரான்ஸ்வர்ஸ் மேக்னடைசேஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்த லாங்கிடியூடல் மேக்னடைசேஷன் குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்.
அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஒரு புரோட்டானும் அதுக்கிட்ட இருக்க எனர்ஜியை சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் கொடுத்துட்டு அப்படின்னு தான் நவர முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த lattice. That's why it's called as spin lattice relaxation. It depends upon spin lattice relaxation. இப்போது இங்கே இருக்க ப்ரோட்டான்ஸ்லாம் பாருங்கள், இப்போ எல்லாமே இந்த டைரக்ஷனே பார்த்துட்டு இருக்கு. ஓகே, ஐ ஜஸ்ட் கெட் பேக் டு இன்னொரு 6 நிமிஷம் இருக்குது. Okay, so all the protons were in this stage. You supplied a RF energy, you got these protons aligned. Okay, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா அதோட எனர்ஜி எல்லாத்தையும் it will actually give it to the lattice. Here you see this particular thing. இப்போ இங்கே வந்து இந்த ப்ரோட்டான்லாம் இங்கே அலைன் ஆயிடுச்சு, இந்த ப்ரோட்டான்லாம் இங்கே அலைன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆர்எஃப்பை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஆர்எஃப்பை நான் ரிமூவ் பண்ணோன்னே என்ன நடக்கும்? when you remove this RF, what will happen? Slowly this magnetic field will decrease and its original magnetic field will establish. Okay, slowly this magnetic field will establish. This is first, this is second, this is third, this is fourth. Finally the magnetic field created. Okay, இப்படி இந்த இது ஃபீல்டு குறையும் போது இங்கே 2 மெக்கானிசம்ஸ் ஆக்சுவலாக நடக்குது பாருங்கள். ஒன்று, இது எல்லாமே இந்த சைடு ஓரியன்ட் ஆகிருக்கு, இந்த பக்கம் தான் நம்மளுடைய திமிங்கலம் குதிக்குது. இட் இஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வில் பி லாஸ்ட் இஸ் இட்ஸ் ஓரியன்டேஷன் வில் பி லாஸ்ட். ஸ்லோவாக எல்லாமே ஒரே சைடு பார்த்துருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ஸ் ஆகும். ஓகே, it will move out, it will move out. Okay, so this is called as spin relaxation. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெய்பர்ஹுட்டோட ப்ரோட்டானோட எஃபெக்ட் இங்கே இருக்கும். ஏன்னா 10 ப்ரோட்டானும் இதே சைடு பார்த்துச்சு. ஸோ இந்த எஃபெக்ட் நின்னோடனே ஃபஸ்ட்டு ஓரமாக இருக்க ப்ரோட்டான்லாம் நவரும். ஓகே, அடுத்தது பக்கத்தில் இருக்க ப்ரோட்டான், அதுக்கு அடுத்த ப்ரோட்டான். ஸோ உங்களோட நெய்பரை பொறுத்து இப்போ நீங்கள் எல்லாருமே கிளாஸை கவனிக்கிறீங்க அட்டன்டிவாக. உங்கள் பையன் பக்கத்தில் இருக்க பையன் ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்க, கீழே உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கான்னு வச்சுங்க. ஸோ அவன் பக்கத்தில் இருக்கிற இமீடியட் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வில் பி இன்ஃப்ளூயன்ஸ் பை ஹிம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரெண்ட். ஸோ திஸ் வில் ப்ராபகேட் பை யுவர் நெய்பர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்பின் ரிலாக்ஸேஷன். த ஓரியன்டேஷன் இஸ் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் த ரிலேஷன் பிட்வீன் 2 neighborhood protons. So you call it as spin. The effect is due to spin. neighborhood proton ஓட எஃபெக்ட்னால இவனுக்கு வருது, அது பேர் ஸ்பின். அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வெளியே கொடுக்கணும் இல்லையா? இங்கே வெளியன்றது என்ன அர்த்தம்னா lattice. The outside is called as lattice. ஸோ எனர்ஜியை பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் மாலிகுலில் கொடுத்துட்டு இது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். தட் இஸ் இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் longitudinal. So this relaxation is called as spin lattice relaxation. So these two are the governing mechanisms, and using these two mechanisms only, you are going to differentiate different elements based on the structures. அதோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பின் ரிலாக்ஸேஷனும் ஸ்பின் lattice ரிலாக்ஸேஷனும் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம கிளாஸ்லேயே எடுத்துங்களேன். இப்போது எதனால் ஒரு பையன் வந்து சேஞ்ச் ஆகுது எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்து ஸ்லோவாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சுற்றி இருக்கிறது எல்லாமே மாறுது இல்லையா? ஸோ இட் இஸ் த இன்னரண்ட் நேச்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். சில ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கிளாஸை கவனிச்சுனே இருப்பான். சில ஸ்டூடெண்ட்ஸ் லைட்டாக பக்கத்தில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலே மாறிடுவான். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் இண்டிவிஜுவல். அதே மாதிரி தான் இந்த 2 மெக்கானிசமும் வில் டிபெண்ட் அப்பான் த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் of the element. That's how it changes. Okay, that's how you will be able to appreciate the change for different elements. 2 more minutes. Just come back to the slide. Okay, so because of these two we'll be able to identify what is the okay. So thus
ஆக்சுவலி வி ஆர் நம்ம ஸ்பெக்ட்ரத்தில் பார்க்கும்போது லைன் வித் அப்படின்னு சொல்லுவோம். வி கால் இட் அஸ் லைன் வித். ஓகே, ஸோ here these two times actually contribute towards your line width. Spin no spin lattice both contribute towards the line width. Okay, so these are some of the nuclei which contribute at different frequencies. Okay, this is for hydrogen, this is a carbon, this is a fluorine, this is a protein. Okay, so this is a gyromagnetic ratio, and at what frequency it produces resonance. See the absorption frequency, at what frequency it creates resonance, it is shown here. Okay, this is about Fourier transform and all. That's it. Fine. So rest we will see in the next class. So what we have seen in this class is how to achieve the resonance condition, what is the resonance condition, okay, and how to change the protons, how the orientation changes, how these two magnetic fields come into picture, and what is the kind of relaxation mechanism that takes place. Okay, idella in the class la paathu. Thank you, we will meet in the next class.